குரேசா, அப்படி பார்க்கிறாய்? இல்லை, உங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல் இவ்வளவு கோபம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது கோபம் இல்லை குரேசா, ஆதங்கம். இந்த சமுதாயத்தில் இருக்கும் அவலங்களை பற்றி ஏன் யாருமே பொருட்படுத்த மாட்டேன் என்கிறார்கள்? அந்த அவலங்களை நீக்கி இந்த சமுதாயத்தை சீர்திருத்த ஏன் யாருமே முன்வர மாட்டேன் என்கிறார்கள்? அதுதான் என் ஆதங்கம். அப்படி ஒரு சீர்திருத்தத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆரம்ப காலத்தில் அவமானங்களை தாங்க வேண்டியிருக்கும். மண்ணை வாரி தூற்றுபவர்கள் இருப்பார்கள். ஏன், கல்லெறியும் கடுமையான நெஞ்சம் உள்ளவர்களும் இருப்பார்கள். அத்தனையும் சகித்துக் கொள்ளும் மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கும்? அதனால்தான் இந்த சமுதாயம் புதை மணலில் சிக்கிக் கொண்டது போல் சீரழிந்து கொண்டே போகிறது. இதை தூக்கி நிறுத்த வேண்டும். பகவானுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். பண்பும் பக்தியுமே ஒருவனை உயர்ந்தவனாக காட்டும் என்ற அறிவை அனைவருக்கும் வாரி வழங்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் நடக்காமல் சமத்துவம் என்பது வெறும் கனவாகவே போய்விடுமோ என்று கவலையாக இருக்கிறது. இல்லை, கனவுகள் ஒரு நாள் மெய்ப்படும். அந்த கனவுகளை நீங்கள் நிஜமாக்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்குள்ளே கனன்று கொண்டிருக்கும் அந்த நெருப்பு எனக்கு கட்டியம் கூறுகிறது. கோயிலுக்குள் நீங்கள் அந்த சிறுவனை அழைத்து போனதும், பின் பஞ்சாயத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் அழகாக விளக்கியதையும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதை கேட்க தங்களை பெரிய மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் யாரும் தயாராக இல்லையே. மாறாக தண்டனையை தானே கொடுத்தார்கள். வெறும் கோயிலிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கே வேதனைப்பட்டோம் என்றால், சில சாராரை எத்தனையோ விஷயங்களிலிருந்து இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கும் போது அவர்கள் மனம் என்ன பாடுபடும்? இந்த குறிப்பிட்ட தெருவழியே நீ போகக்கூடாது, இந்த குறிப்பிட்ட கல்வி உனக்கு கிடையாது, இந்த குறிப்பிட்ட கிணற்றில் நீ நீர் எடுக்க கூடாது என சாதியின் பெயரால் மனிதர்களை சிறுமைப்படுத்தும் இந்த கொடுமை என்று நீங்கும்?